இன்னைக்கு காலையிலே ஒரே பாசிட்டிவ் எனர்ஜியாக குருவிலாம் வீட்டுக்குள்ளே வந்துச்சா, அதை ஒரு லுக்கை விட்டுட்டு சரி நம்ம வேலையை பார்ப்போன்னு போய் கூட்ட ஆரம்பித்தா என் புருஷன் வந்து காலையிலே டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டாங்க. இந்த பையன் பேசுகிறத பாருங்களேன். கோஸ்பீட் ரிஜாஸ் என்ன மாட்டோம் மனுஷன மாதிரி இப்படி தான் தம்பி நல்லா காமெடி பண்ணுவாப்ல. சரி ஒரு வேலை விஷயமா போஸ்ட் ஆஃபீஸ் போகலான்னு போனால் அந்த வேலையும் ஆகாமல் திருப்பி வீட்டுக்கே வந்துட்டோம். சரி என்னடா பண்ணலாம், ரொம்ப போர் அடிக்குதுன்னு யோசிச்சுட்டே இருந்ததுக்கு ரொம்ப நாளாக பிளான் போட்டு போகாமலே இருக்குமே, சரி இன்னைக்கு பிளானே போடாமல் போவோம் அப்படின்னு சொல்லி தூங்கினேன். என் புருஷனை எழுப்பி வாப்பா படத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்டோன்னே சரிம்மா போகலாம் அப்படின்னு ஒன்றுமே சொல்லாமல் கிளம்பி நம்மளோட வந்துட்டாப்புல. அதுக்குள்ளே எங்கள் அண்ணன் கால் பண்ணி நான் காரைக்குடியில் தானே இருக்கேன் வந்து பார்த்துட்டு போறியா அப்படின்னு கூப்பிட்டானா. சரி பயவுலையே பார்த்துட்டு போவோம் அப்படின்ட்டு அவனை போய் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு பேசிட்டு எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு காஃபியையும் பஜ்ஜியையும் முழுங்கிட்டு நேராக படத்துக்கு போயிட்டோங்க. படத்துக்கு போனால் செம்மையாக இருந்துச்சுங்க படம். அதுவும் நான் எஸ்கே ஃபேன் வேறு, பிடிக்காமல் இருக்குமா. நல்லா படம்லாம் பார்த்துட்டு பத்தாக்கு பாப்கார்னையும் முழுங்கிட்டு சரிப்பா வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போய் இட்லியே சாப்பிட்டுக்கலான்னு சொன்னேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் என் மூஞ்சியை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டு எனக்கு பரோட்டாவும் பன்னீர் சோடாவும் வாங்கி கொடுத்து இன்றைக்கி டே முடிச்சாச்சு.